எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. நேற்றுக்கு நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. இதில் வந்து ஜென்ரேஷன் வைஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த்து அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜென்ரேஷன் வைஸாக எப்படி பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷனும் எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1991க்கு முன்னாடி ஒரு கமாண்ட் எக்கானமியாக இருந்தோம். ஆனால் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் ட்ரிவன் எக்கானமி, அதாவது ஒரு கேபிட்டலைசேஷன், ஒரு ப்ரைவேட் செக்டாரை நோக்கி போகணும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டு செகண்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபுல்லாக ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கும், ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோலும் கொடுத்துருப்போம். அது நம்ம செகண்டில் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸில் டீரெகுலேஷன்ஸ், அதாவது லைசன்சிங், அதாவது உரிமம் பெறதை வந்து எளிதாகவும் லைசன்ஸ் இல்லாமல் ஆக்கியிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ்லாம் வச்சுருப்போம். ஓகேவா? லிட்ரலி வந்து மோனோப்ளி மார்க்கெட்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். யார்? கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டேட் தான் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகே, மோனோப்ளி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது ஃபாரின் ட்ரேட் ப்ராக்டிஸ்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து லிமிட் ஆகிட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் லிமிட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஓப்பனிங் த ஃபாரின் ட்ரேட், ஓகே, ஓப்பனிங் த ஃப்ரீ மார்க்கெட் ஃபாரின் ட்ரேடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் லாஸ்னா, நிறைய என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்படையுதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. சிம்பிளிஃபை பண்ணி நிறைய இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதையும் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷனல் ஃப்ரீடம், அபாலிஷன் ஃபேஸ்டு ப்ரொடெக்ஷன், கம்பல்சன் அண்ட் த மேண்டரி கன்சர்வேஷன் லோன்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து செயல்படணும், ஃபங்க்ஷனல் ஃப்ரீடமாக இருக்கணும். அதாவது ஷேர் வந்து ஈக்விட்டியாக, அதாவது எல்லாத்துக்கும் வந்து எந்த வித பாகுபாடும் பார்க்காம ஈக்குவலாக ஷேர் ஆகணுங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் பிஎஸ்சி ப்ராஃபிட்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட். ஓகேவா? ப்ராஃபிட்டபிளாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து பப்ளிக் செக்டரை வந்து உருவாக்கணும், அதுதான் அதோட இது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்ட்ரடியூசிங் ஆஃப் டோக்கன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டோக்கன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தனியார் மையத்துக்கு வந்து நிறைய ஷேரை கொடுக்கணும், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன், அதாவது ஒரு நிறுவனமாக்க, அரசாங்கத்துறையை வந்து ஒரு நிறுவனமாக்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இது பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். எக்ஸ்டர்னல் செக்டார் ரிஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடில் என்ன பண்ணுறாங்கன்னா, அபாலிஷ் குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட்ஸில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இறக்குமதியை வந்து சுலபமாக்கிட்டாங்க. லிட்ரலி இறக்குமதியை சுலபமாக்கி நிறைய ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கரன்சி வந்து ஃப்ரீ ஃப்ளோ, அதாவது மிதக்கம், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து கரன்சியாக மாற்றிட்டாங்க. அப்புறம் கன்வெர்ட்டிபிலிட்டி, ஃபுல் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி அண்ட் இனிஷியேட்டிவ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஒரு நம்ம மார்க்கெட்டை வந்து வெளிநாட்டு விதத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஒரு ஓப்பன் மார்க்கெட்டாக மாறிட்டோம். ஓகேவா? நம்ம நிறைய அபாலிஷ் பண்ணி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அபாலிஷ் பண்ணி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அதே மாதிரி ரீப்ளேசிங் த டெக்ரானியன் ஃபெராங்கிறத, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? வித் மோர் லிபரல் ஃபெமா, அதை வந்து இது பண்ணாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்புறம் ஃபினான்சியல் அண்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங். ஓகேவா? ஓப்பனிங் அண்ட் ரெகுலேட்டிங். நிறைய ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி வந்து வங்கி ரிலேட்டடாக வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஐஆர்டிஏ, அதேமாதிரி வங்கி கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் ரிலேட்டடாக செபி, அதாவது செபிங்கிறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸில் வந்துடும். மானிட்டரைசிங், போர்ட் பேசிங் அண்ட் சிம்பிளிஃபைங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் டு செக் எவேஷன். ஓகேவா? வரியை வந்து எளிதாக வந்து நவீனப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து எல்லாத்தையும் வந்து எளிதாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வரி அமைப்பை வந்து நவீனப்படுத்தும் போது அது வந்து எல்லாத்தையுமே வந்து எளிதாக வந்து மானிட்டர் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சம்மரி ஆஃப் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இம்பேக்ட். ஓகே, சம்மரி ஆஃப் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இம்பேக்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் succeeded in the opening the doors and windows of the economy, allowing private participation and foreign investment to become the new drivers of growth. ஓகேவா? இது வந்து ஒரு சக்சீடுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சக்சீட் தான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஓப்பன் பண்ணது ஃபாரின்
ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஓப்பன் பண்ணது வந்து ஒரு அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணது வந்து நல்லது தான். ஃபார் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தே ஓப்பன் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த சக்சீட் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கார்னி சந்தை ரிஃபார்ம்ஸ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேக் போன் சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபேக்டர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸுங்கிறது ப்ரைசிங் இப்போ லேண்ட் லேபர் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பிரின்சிபலாக வச்சுட்டு அதுதான் வந்து ஒரு பேக் போன். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா லேண்ட் லேபர் கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேக் போன் ரிஃபார்ம்ஸாக இருக்கும். அதுதான் வந்து ஃபேக்டர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டிஸ்மேண்ட்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸ், அதாச்சும் டிஸ்மேண்ட்லிங் ஏபிஎம்னு இருக்குது. நம்ம வந்து கவர்மெண்ட் தான் வந்து சில ப்ரைஸஸை வந்து சில ப்ராடக்ட்ஸ் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் அன்றாட தேவை பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது. அதுக்கெலாம் வந்து ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுற கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் இருந்தது. அதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணாங்க. ஓகேவா, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்றாப்புல வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் வந்து 2000 முன்னாடி வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்தது, அவங்க இதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் நம்ம வந்து இம்போர்ட்டு அந்த இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபுல்லி ஃபேஸ்ட் அவுட். இதில் வந்து 2014 வரை அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லி வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபுல்லி ஃபேஸ்ட் அவுட் தான், அதுலேருந்து முழுமையாக நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அண்ட் எல்பிஜி ரிமைன்ஸ் அண்டர் பார்சியல் ரெகுலேஷன். எல்பிஜி வந்து இதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்னும் வர கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சுகரில் வந்து ஃபோர்ஸிங் மில்ஸ் டு செல் டு கவர்மெண்ட் அட் லோ ப்ரைஸஸ். இதுக்கு முன்னாடி வந்து மில்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, கம்மி விலையில் வந்து எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அது வந்து 2013 வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அதேமாதிரி ஃபெர்டிலைசர் யூரியா வந்து இன்னும் வர ஏபிஎம்மாக தான் இருந்த போதிலும் வந்து சில மார்க்கெட்டில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இந்த சோசியல் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காம்படிட்டிவ் எஃப்ஆர்எம், அதாவது ஃபேக்டர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் கட்டிங் சப்சிடி இஸ் சென்சிட்டிவ். இட் ரெக்யூஸ் டெலிவரிங் மார்க்கெட் பேஸ்டு பர்ச்சேசிங் பவர் டு. ஓகே, அதாவது சப்சிடியை வந்து கட்டிங் பண்ணுறது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஓகேவா, உணர்வுபூர்வமான விஷயம். அது வந்து சப்சிடி கொடுக்கறதுனால வந்து அது வந்து மக்கள் அவ்வளோ நாள் வாங்கி பழகிட்டாங்க. ஸோ அதை கட் பண்ணுறது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஆனால் இது எப்போ இது பண்ணணும்னா மக்களுக்கு வந்து அந்த பர்ச்சேசிங் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது மக்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து அந்த வாங்கும் சக்தியை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம வாங்கும் சக்தி அந்த அடிப்படையான பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளே நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சப்சிடி நமக்கு எதுவுமே தேவையில்லை, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அப்புறம் பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் டீப்பனிங். ஓகே, the focus shifted from token changes to security structure changes. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்காங்க. பப்ளிக்லேருந்து மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து ஸ்டேக்னா ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக்கை வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து கண்ட்ரோல், அது சில கண்ட்ரோலையே மேனேஜ்மெண்ட்டு கண்ட்ரோலையே ப்ரைவேட்டை கொடுத்துட்றாங்க. ஓகேவா, சில பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து இதெல்லாம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அட்டனாமி வந்து ஃபினான்ஷியல் அட்டனாமி, அதாச்சும் நம்ம ஸ்டேட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து அட்டனாமி அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து அது தனிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவரத்னா அண்டு மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து கிராண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் கிரேட்டர் ஃபங்க்ஷனல் அண்ட் கிரேட்டர் ஃபினான்ஷியல் அட்டனாமி. ஓகேவா, குளோபல் இன்டெகிரேஷன் இன்க்ரீஸிங் இன்டர்நேஷனல் டைப், இன்டெகிரேஷன் டைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி புதிய நிறுவனங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா, வரவேற்கிறாங்க. மூலதன சந்தை. ஓகே, மூலதன சந்தையை வந்து ஊக்குவிக்கிறாங்க. மூலதன சந்தைனா நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஓகேவா, கேபிட்டல் மார்க்கெட்ஸ்னால் நமக்கு தெரியும் அயன், ஸ்டீலு, சிமெண்ட்டு, அதாவது ஒரு மூலதன பொருளை தான் மூலதன சந்தைம்பாங்க. அதை வந்து ஊக்குவிப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபேர்மு ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணனாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு அயன் இண்டஸ்ட்ரி, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கணும். ஃபார் சம் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கினாலும் அதுக்கு ஒரு மூலதன பொருள் வேணும், மிஷினரி வேணும், அது ஒரு மூலதனம். சிமெண்ட்டு அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு, ஸ்டீலு, அயனு அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறது. ஸோ இதெல்லாம் ஒரு மூலதன பொருளுக்குள்ள வந்துடும். ஓகேவா, அதை ஊக்குவிக்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ரிஃபார்ம்ஸ் இன் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டு கன்வெர்ட் த கவர்மெண்ட் இஸ் ஃபேசிலிட்டி. ஓகேவா, வசதிகரமாக கவர்மெண்ட்டை மாற்றுறதுக்கு சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ரீஃபார்மிங் ஐபிசி அண்ட் சிபிஆர் அதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறாங்க. ஐபிசி மாற்றுறாங்க, இந்த சிஆர்பிஎஃப் இதெல்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, சீரமைக்கிறாங்க. அதேமாதிரி லேபர் லாஸ், கம்பெனி லாஸு, சைபர் லாஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ டிஜிட்டல் ஏராக்கு வந்துட்டோம், நம்ம
டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கனால சைபர் கிரைமும் அதிகமாகிடுச்சு. அது சைபர் லாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லேபர் லாஸ், கம்பெனி லாஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அப்புறம் ரிஃபார்ம்ஸ் இன் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் எது சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் செக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கிரிட்டிக்கல் லாஸ் எதில் இருக்குன்னா, இப்போ ரோடு போடுறது இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டை நோக்கி தான் இருக்குது. ஓகேவா, ட்ரஸ்ட் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்க கவர்மெண்ட். இந்த ஹெல்த்து, எஜுகேஷனு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்டிங் கட்டுறது, பஸ் ஸ்டாப் கட்டுறது, பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டும் போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் வந்து அது வந்து எவ்வளோக்குள்ள கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே மக்களை வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இந்தமாதிரி இவங்களையும் நம்பி இருக்குது. அது வந்து ட்ரஸ்ட்டை நோக்கியும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அது தேட்ஸ் வை அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் இதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஊழல் பண்ணுறது வந்து ரொம்பவே சுலபம்னால அதை வந்து அப்படி சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஏரியாஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரிஃபார்ம்ஸ் இன் கிரிட்டிக்கல் ஏரியாஸில் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மூவிங் டுவர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங், ப்ரைவேட் பார்ட்டி R&Dயில் வந்து ப்ரைவேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இம்ப்ரூவ்டு எஜுகேஷன், ஓகேவா, இரிகேஷன், நீர் பாசனத்தை நோக்கி வந்து நகரத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஹியூமன் கேபிட்டல், என்ஹான்சிங் த குவாலிட்டி அண்ட் ரீச் ஆஃப் எஜுகேஷன் இடத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் நியூ டைமென்ஷன் ஆஃப் த செகண்ட் ஜென்ரேஷன், ஸ்டேட் ரோல் இன் ரிஃபார்ம்ஸ். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேவா, செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து நியூ டைமென்ஷனை நோக்கி போகிறாங்க. என்னென்னா ஸ்டேட் ரோல் இன் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, சென்ட்ரல் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருந்துட்டு ஸ்டேட் தான் ஒரு மெயின் ஸ்டெப்பாக எடுக்கிறாங்க இதில். ஓகேவா, ரிஃபார்ம் இனிஷியேட்டிவில் வந்து ஸ்டேட் தான் வந்து ஒரு மேஜர் ஸ்டெப் எடுக்காங்க. சென்ட்ரல் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக தான் இருக்குது அப்படின்னு சப்போர்ட்டிவ் ரோலாக தான் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஸ்கல் கான்சன்ட்ரேஷனில் FRBM ஆக்ட் அண்ட் அட் த சென்டர் அண்ட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து FRB, ஓகே, இன் ஸ்டேட்ஸ் மேட் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் லீகல் ஆப்ளிகேஷன். ஓகேவா, கட்டாயமாக்குறது. எதாச்சும் கட்டாயமாக விவேகத்தை ஒரு சட்டப்பூர்வ கட்டாயமாக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சென்டரில் வந்து FRBM ஆக்டையும் ஸ்டேட்டில் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டையும் வந்து இது பண்ணுறதுனால இது வந்து எதுக்கு வந்து இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு லிமிட் ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறையை வந்து போக்கணும். ஓகேவா, அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்புறம் கடனை வந்து பேலன்ஸாக வைக்கணும். டெப்ட் மேனேஜ்மெண்ட் தேவை. ஓகேவா, சஸ்டெயினபிள் டெப்ட் மேனேஜ்மெண்ட் தேவை. கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய இது. ஸோ அதெல்லாம் வந்து எய்ம் பண்ணி தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா FRBM ஆக்ட் வந்து சென்ட்ரல்லையும் FRA அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட்ஸை வந்து ஸ்டேட்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் டேக்ஸ் டிவோல்யூஷனில் வந்து வரியை வந்து ஸ்டேட்டுக்காக சென்ட்ரலில் இருந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேவா, சென்ட்ரலுக்கு வர பங்கை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமாக இம்ப்ரூவ் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஸ்டேட் வந்து அதுக்கு தேவையான இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், செலவு பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஸ்டேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த இதுதான் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ப்ரொவைடிங் ஸ்டேட்ஸ் வித் கிரேட்டர் ஃபினான்ஷியல். ஓகேவா, ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷனும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தன்னாட்சியை வந்து ஸ்டேட்டில் உருவாக்க வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 2007-08 வந்து ஸ்டேட்ஸு கலெக்டிவ்லி அச்சீவ்ட் நெட் ரெவன்யூ சர்ப்ளஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. ஓகே, மாநில கூட்டாக முதன்முறையாக நிகர வருவாய் உபரியே எட்டின. அந்த ரெவன்யூ சர்ப்ளஸை வந்து ஃபஸ்ட் டைமாக எட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெல்ப்னால நமக்கு அந்த டேக்ஸ் மூலமாக ரெவன்யூ சர்ப்ளஸ், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலும் அதுக்கேற்றாப்புல நமக்கு ரெவன்யூ இருக்கணும். ஸோ அந்த சர்ப்ளஸை வந்து போக்கி அது வந்து ரெவன்யூ ப்ராப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க, கெயின் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ மீன்ஸ் ப்ராஃபிட் ப்ளஸ், அதாவது ப்ராடக்ட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் ரெவன்யூ. ஓகே, ஃபோக்கஸிங் ஆன் த சோஷியல் செக்டர், ஷிஃப்ட் டு அவுட்கம்ஸ், மூவிங் ஃப்ரம் அவுட்லே டு அவுட்கம்ஸ். ஓகேவா, அதாவது ஷிஃப்ட் டு அவுட்கம்ஸ்னால் அவுட்லே, அதாவது ஸ்பெண்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மூலமாக அவுட்கம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஓகே, ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தாங்க. ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம், எவ்வளோக்குள்ள முக்கியமோ அதேமாதிரி அந்த ரிசல்ட் கிடைக்குதாங்கிறது முக்கியம். அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பட்ஜெட்டரி இன்க்ரீஸ், மேனிஃபோல்ட் இன்க்ரீஸ் இன் அலோகேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி க்ரோத் வித் ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாத்துக்கும் வந்து பொதுவான ஒரு இதாக வந்து கிரியேட் பண்ணணும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, பொதுவான ஒரு மார்க்கெட்டை வந்து
பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பயனடையணும், அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஓகே, டேபிள் சம்மரி டேபிளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் இந்த ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து மேக்ரோ லெவலில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரேட் இண்டஸ்ட்ரி லைசன்ஸை வந்து டி லைசன்சிங் பண்ணுறாங்க. ஓகே, எளிதாக்குறாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆக்குறாங்க. மேக்ரோ லெவலில் பண்ணுறாங்க. இது மைக்ரோ லெவலில் ஸ்டேட் ரிலேட்டடாக ஃபேக்டர் மார்க்கெட்ஸு, சின்ன சின்ன விஷயங்களை வந்து லேபர் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இது வந்து இனிஷியல் டீரெகுலேஷன், இது டிஸ்மேண்டில் ஏபிஎம்ங்கிறத வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. நம்ம ஏன்னா ஏபிஎம்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸ் மெக்கானிசம், அதாச்சும் அவங்க வந்து ஸ்டேட் வந்து சொல்கிறது, சென்ட்ரல் வந்து சொல்கிறது, கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து ப்ரைஸாக இருக்கும். முன்னாடி அவங்க வந்து சில எசென்சியல் ப்ராடக்ட்லாம் கவர்மெண்ட் தான், அந்த பெட்ரோலியம் சுகர் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்கிறது தான் ப்ரைஸுங்கிற மாதிரி இருக்கிறத வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் இதாக இருக்கிறாங்க. அது மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல அதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. அதேமாதிரி ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து டெஃபிசிட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜென்ரல் இன்டென்ட் ஃபார் டெஃபிசிட் கண்ட்ரோலை வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் மூலமாக கான்ஸ்டியூஷன் லீகல் வந்து இந்த மாதிரி சட்டப்பூர்வமான ஒரு சட்ட சீர்திருத்தங்களை வந்து அமைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பேஜ் பாருங்கள். தேர்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ்டு அலாங்சைட் த 10th 5-year பிளானில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு 2002-7. ஸோ பஞ்சாயத்து ராஜ், அதாச்சு பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி 73-74 அமெண்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது கீழே இருந்து இருக்கணும், கிராஸ் ரூட் லெவல், வில்லேஜ் லெவல்ல இருந்து க்ரோத் இருக்கணும். காந்தி சொன்ன மாதிரி கிராம சுவராஜ், அந்த வில்லேஜ் லெவலில் இருந்து க்ரோத் இருக்கணும். அதை தான் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க தேர்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸில். அதை வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறத வந்து அதாவது அதை வந்து 11th இதில் தான் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, 10th இல்லை. ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து அதாவது அந்த ரிஃபார்ம்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ், அதாவது கிராஸ் லெவல் ரூட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, எல்லாருமே அதில் வந்து ப்ராஃபிட் அடையணும், மார்ஜினைஸ் குரூப்ஸ்லேருந்து எல்லா பீப்புள்ஸும். அதாவது the government concluded that development lacks the inclusive factor. மாசஸ், அதாவது பெரிய பெரிய மாசஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இந்த ப்ராசஸ், பெரிய பெரிய விஷயங்களை கவனம் செலுத்தும் போது இன்க்ளூசிவ் ஃபேக்டரை விட்டுருந்தாங்க. எல்லாருமே அதில் வந்து பயனர் இறங்குறாங்கிறத தீவிரமாக கவனிக்க மாட்டாங்க, அதை விட்டுருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 4th ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இது வந்து அரசாங்கத்தால் வந்து அதிகாரப்பூர்வமாக பெயரிட்ட ஒரு தலைமுறை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது நாட் அன் அஃபிஷியல் கவர்மெண்ட் லேபிள் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் வந்து கவர்மெண்ட்னால அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்படவில்லை. இருந்தபோதும் இது வந்து உருவாக்கப்பட்டது 2002 இது உருவாக்கப்பட்டது. இது வந்து எனேபிள்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி நோக்கி. ஓகேவா, எனேபிள்ட் ஆன் ஃபுல்லி ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் கால்ட் அஸ் டூ-வே கனெக்ஷன். ஓகே, எதுக்கு டூ-வே கனெக்ஷன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து டிரைவ் த்ரூ ஐடி ஒன்லி. ஓகே, இது டிரைவ் த்ரூ ஐடினா லிட்ரலி அந்த ஐடி, அந்த டெக்னாலஜி நமக்கு என்ன கொடுக்குன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து கொடுக்குது. வெளிப்படைத்தன்மை, அதாவது சீர்திருத்தங்களை வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸோட வெளிப்படைத்தன்மையை எளிதாக நமக்கு காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து ஐடி க்ரோத்தை நோக்கி போனாலும் அந்த டெக்னாலஜி நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நமக்கு எளிதாக காட்டுதுங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓகே, த ரிஃபார்ம் அப்ரோச் கிராஜுவேஷன் வெர்சஸ் ஸ்டாப் அண்ட் கோ. கிராஜுவேஷன் தான் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். படிப்படியாக, ஓகே, படிப்படியாக க்ரோத் இருக்கிறது தான் கிராஜுவேஷன். ஓகேவா, கிராஜுவேஷனுங்கிறது படிப்படியாக க்ரோத். ஸ்டாப் அண்ட் கோங்கிறது ஸ்டாப், ஏதாச்சும் ஒரு இதுன்னா ஷாக் தியரி மாதிரி சடனாக ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகேவா, சடனாக ஸ்டாப் பண்ணுறது ஒரு சடனாக முடிவு எடுக்கிறது. இது வந்து அந்த எக்கானமியில் இருக்கும், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் இருக்கும். கிராஜுவேஷனுங்கிறது அப்படி கிடையாது, ஆல்ரெடி அப்ரோச் பண்ணி வச்சுருப்பாங்க எக்கனாமிக். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடச்சிட்டு இருக்கும். ஓகேவா, இந்தியா கிராஜுவலைஸ்டு இன்க்ரிமெண்ட் அப்ரோச், அதுதான் பார்ப்போம் வாங்க. எவோல்யூஷனரி அண்ட் இன்க்ரிமெண்டல் வித் அக்கேஷனல். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, ரிகர்சல் பிக். ஓகேவா, அதாவது அவ்வப்போது வந்து மாற்றங்கள் இருக்கும். அந்த எக்கனாமிக் கிராஜுவலாக வந்து அந்த சீர்திருத்தங்களை வந்து அவ்வப்போது மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு யூட்டன் லேக்ஸ் பிக் ஐடியாலஜிக்கல் யூட்டன். அதாச்சும் ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம், அப்போ சடனாக ஏதாச்சும் ஒரு தடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூட்டன் அடிச்சுப்போம். ஓகேவா,
நிறைய அங்கே வந்து தடை மாதிரி ஏதாச்சும் இப்போ ரோட்லேயே வந்து ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு நம்ம யூட்டர்ன் அடிச்சுப்போம். அதே மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி கிராஜுவலேஷன் எக்கானமி ரிஃபார்ம்ஸில் வந்து அந்த மாதிரி யூட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் வந்து இதில் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதான் சொல்ல வராங்க. ரீசனிங், ஓகேவா? ரீசன் பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சன் ஆஃப் இந்தியா பியூரலிஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் டெமோக்ரஸி, கொலேஷன் பொலிட்டிக்ஸ் அண்ட் வேரிங் பார்ட்டி ஐடியாலஜி இன் ஸ்டேட்ஸ் மேட் அ டோட்டல். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டெமோக்ரஸியும், அதாவது ஒவ்வொரு ஐடியாலஜி, ஒவ்வொரு பாலிட்டிக்ஸ், ஒவ்வொரு இதை நோக்கி இருக்குது. ஓகே, வேரியஸ் நம்பர் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டைவர்சிட்டி கண்ட்ரி. ஸோ வேரியஸ் நம்பர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தங்களோட இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், கருத்தும் ஒவ்வொரு கருத்தாக இருக்கும், ஒரு மித்த கருத்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கிராஜுவேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பன்முகைத்தன்மைக்கு வந்து இந்த இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் டிட் நாட், கீழே பாருங்கள் கான்ஸில் பார்ப்போம். டிட் நாட் அலோவ் ஃபார் த ரேபிட் எக்கனாமிக் ஆஃப் சீன் இன் அதர் நேஷன். ஓகே, அதர் நேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ரேபிட் எக்கனாமிக் அவுட்கம் வந்து கொடுக்காது. டக்குன்னு ஒரு ரேபிட்னா ஃபாஸ்ட்டான ஒரு எக்கனாமிக் அவுட்கம் வந்து கொடுக்காதுங்கிறாங்க. ஓகேவா? கிராஜுவலாக தான் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இன்க்ளூசிவ் நேச்சர் ஆஃப் இயர்லி பெனிஃபிட்ஸ் டு, ஓகேவா, என்னென்னா எல்லாருக்கும், அதாவது மார்ஜினைஸ்டு குரூப்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது நம்ம எக்கனாமியில் ரொம்பவே முக்கியம். அது வந்து இருக்காது, அது மக்களிடையே வந்து ஒரு குறைபாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் என்ன இதில் நன்மைகள் என்ன இருக்குது, விளைவுகள் வந்து நன்மைகள் என்ன இருக்குது, ஹெல்ப் டு அவாய்ட் மேசிவ் சோசியல், அதாவது பெரிய அளவிலான சமூக அரசியல் வந்து எழுச்சிகள் வந்து தடுக்கப்படும். ஓகேவா? அதே மாதிரி உறுதியற்ற தன்மையை தவிர்க்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உறுதியற்ற தன்மையை வந்து சில ஸ்டாப் அண்ட் க்ரோ அப்ரோச் வந்து உறுதியற்ற தன்மையை வந்து நிலைநாட்டும். அதை வந்து தவிர்க்க ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் இருக்காங்க, தவிர்க்க உதவி. ஒன்றும் இல்லை, லிட்டரலி நம்ம எப்படின்னா கிராஜுவலேஷனுங்கிறது 5 இயர் பிளானாக எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச்சுங்கிறது ஒரு நிதி இயக்கம் எடுத்துக்கோங்களேன். அது அவ்வளோதான், இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸ்டாப் அண்ட் கோ அப்ரோச் யூஸ்டு பை கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க? பிரேசில், அர்ஜென்டினா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின் பாயிண்ட் ஆக்டிவேட் ப்ரீரிக்வெஸ்டிஸ் கண்டக்டிவ் அட்மாஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஸ்டெமினஸ்லி வித் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? லிட்ரலி ஓகே, அதாவது சீர்திருத்தங்களை வந்து அடையாளம் காணுவாங்களாம். பின் பாயிண்ட் அண்ட் ஆக்டிவேட் ப்ரிகாஷன், இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இதை அடையாளம் காண்டு அது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அதுக்கான ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வருவாங்க சடனாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்பப்போ வந்து அவங்க என்னென்ன ஐடென்டிஃபை செக்டார்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து எக்கனாமிக் ஏத்தாப்பில் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவுட்கம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் சோசியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஓகேவா? என்ன ஹையர் சோசியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருந்தாலும் பட் எக்கனாமிக் ரிசல்ட் வேறு எக்ஸ்பெக்டட். ஓகே, எக்கனாமிக் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருதுங்கிறாங்க. ஓகேவா? பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்குங்கிறாங்க. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ரிஃபார்ம்ஸ் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரிஃபார்ம்ஸு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரீசன்ட்லி புஷ்டு ஃபார் லீன். ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரீசெண்டாக வந்து புஷ் பண்ணப்பட்ட டேம் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்டு விச் லீன் டுவர்ட்ஸ் ஸ்டாப் அண்ட் கோ. ஓகேவா? கிராஜுவல் கிடையாது, ஸ்டாப் அண்ட் கோ மெத்தட். லீன் டுவர்ட்ஸ் த ஸ்டாப் அண்ட் கோ ஆர் நான் கிராஜுவல் பிராண்டா? ஓகே, ரெண்டுமே. விச் லீன் டுவர்ட்ஸ் த ஸ்டாப் அண்ட் கோ ஆர் நான் கிராஜுவல் பிராண்ட். ஓகே, கீ எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஓகே, பணவீக்கத்தை வந்து டார்கெட் பண்ணி அதுக்காக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து கம்மி பண்ணணும், அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஓகேவா? எந்த ஆக்ட் அப்படின்னா RBI ஆக்ட் 1934 படி. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ரீஸ்டார்டிங் த சேல் ஆஃப் மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் இன் PSU. அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் கையில், பப்ளிக் செக்டார்னா கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய சில ஃபேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஃபேர்ம்ஸை வந்து ஷேர்ஸை வந்து மறுபடியும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிமானிட்டேஷன், ஆல்ரெடி தெரியும் நமக்கு டிமானிட்டேஷன் என்னென்னு. அது வந்து பிளாக் மணியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அண்டு எய்ம்டு டு செக்கிங் பிளாக் மணி அண்டு கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு, டேக்ஸ் எவேஷனை இது பண்ணுறதுக்கு. அப்புறம் லீகல் ஃப்ரேம் ஒர்க், எனாக்ட்மெண்ட் ஆஃப் த பினாமி லா. நமக்கு தெரியும், பினாமின்னு வச்சு அதில் வந்து அவங்க பினாமி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவங்க பினாமி வச்சு அது மூலமாக சொத்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்து
இருக்குது அதுக்கு. அதை வந்து அப்புறம் இன்சால்வென்சி அண்ட் பேக்ரப்ட், அதாவது திவால் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணுற அதுக்காக வந்து பிஸ்னஸை வந்து டு ப்ரொமோட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃபார்ம்ஸுங்கிறது. அப்புறம் வந்து ஆதார் ஆக்ட் எதுன்னா ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்கு. ஓகேவா, இதே தான் ஊழலை, கரப்ஷன் அதே தான். ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்கு எல்லா ஆதாரையும் வந்து கனெக்ட் பண்ணி அது கூட வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி, அது ஒர்க் ஆகுற மாதிரி. அப்புறம் பிஹேவியரல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா தீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் யூனிக் பிகாஸ் தே எய்ம் டு இன்டியூஸ் பெர்மனன்ட் பிஹேவியர். ஒரு டெம்பரவரி டேமாக இல்லாமல், ஒரு டெம்பரவரி ரிஃபார்மாக இல்லாமல் ஒரு பெர்மனன்ட் லாங் டேமை நோக்கி யோசிக்காங்க. பெர்மனன்ட் பிஹேவியர் சேஞ்சஸ் இந்த டார்கெட்டட் குரூப்ஸ். ஓகேவா, அவங்க டார்கெட் பண்ண குரூப்ஸில் பெர்மனன்ட் சேஞ்சஸ் வந்து இருக்கணும், அதை நோக்கி தான் போகுது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃபார்ம்ஸுங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் சர்வே அட்வைஸ். ஷிஃப்ட் இன் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, நிலைப்பாட்டில் மாற்றம். ஓகே, வைல் த எக்கனாமிக் சர்வே 2015-18 வந்து இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சை வந்து கிராஜுவல் அப்ரோச் தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலுமே எக்கனாமிக் சர்வே 2019-20 வந்து சஜெஸ்டட் ஷிஃப்ட். ஓகே, ஷிஃப்ட் வேணும், ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. த நீட் ஃபார் ஸ்பீடு. த சர்வே ஃபேவர்டு எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவரி ஆன் ரிஃபார்ம்ஸ் டு மேக் த எக்கனாமிக் ரீபவுண்ட். ஓகேவா, சீர்திருத்தங்களை வந்து விரைவாக கொண்டு வரணும். ஓகேவா, அது வந்து அதுதான் எக்கனாமியை வந்து இப்போ ப்ராப்பராக ஆக்கும். ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க அதில் ஆய்வறிக்கையில். அண்ட் த ஷாக் எலமெண்ட், இட் அக்னாலஜ்டு தட் ஸ்பீட் இஸ் நெசசரி ஃபார் எஃபிஷியன்சி ஈவன் தோ ஸ்பீட் ஆஃபன் கேரிஸ் எ ஸ்பீச். பாருங்கள், ஷாக் எலமெண்ட் நான் கிராஜுவேஷன், அதாவது வேகம் வந்து அதிர்ச்சி காரணிகளை வந்து கொண்டு இருந்தாலும் வந்து அது வந்து என்னதான் அதிர்ச்சி காரையும் வேகம் கொண்டு இருந்தாலும் வந்து அந்த வேகங்கிறது ரொம்பவே அவசியம். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து வேகம் வந்து ரொம்பவே அவசியம், அது வந்து ஒப்புக்கொள்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, அண்ட் வந்து ரீசன்ட் நான் கிராஜுவல் ஆக்ஷன், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நான் கிராஜுவல் ஆக்ஷனில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா ஸ்பீடிங் அப் த இன்ஃபார்மேஷன் ரிசர்ச் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. கிரெடிட் ஈஸிங் ஃபார், இதில் வந்து கிரெடிட் ஈஸிங் நான் பேங்கிங்கில் வந்து கிரெடிட் ஈஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கடன் வசதியை வந்து எளிதாக்கும் முறையை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அனௌன்சிங் த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஓகேவா, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்மரி ஆஃப் ரிஃபார்ம் ஜென்ரேஷன், இது வந்து நம்ம பார்த்ததில் வந்து ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1991 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து மேக்ரோ லெவல் தான். ஓகேவா, எல்பிஜி. ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட ரிஃபார்ம்ஸு. மேக்ரோ லெவலில் பண்ணியிருக்காங்க. எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா, ஓப்பனிங் த எக்கானமி, கிரைசஸை மேனேஜ் பண்ண ஓப்பனிங், மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகேவா, தேட்ஸ் ஹவ் ஓப்பனிங் த மார்க்கெட். அப்போ தான் வந்து ரெடியூஸ் பண்ணி மார்க்கெட், ஓப்பனிங் த எக்கானமி அண்ட் ஓப்பனிங் த ஃபாரின் ட்ரேட். ஓகே, செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து 2000 இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃபேக்டர் மார்க்கெட்ஸ். ஓகேவா, இது வந்து ஃபேக்டர் மார்க்கெட்ஸை நோக்கி இருக்குது. ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆன் ஃபேக்டர் மார்க்கெட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனை நோக்கி இருக்குது. அண்ட் எஃபிஷியன்சி ஃபெசிலேட்டிங் த ப்ரைவேட் செக்டார். ஓகேவா, செயல்திறன் வந்து தனியார் துறையை எளிதாக்கும் விதமாக வந்து இது இருக்குது. ஃபேக்டர் மார்க்கெட்ஸ் அதாவது காரணி சந்தைகளை நோக்கி இருக்குது. ஓகேவா, அதை நோக்கி இருக்குது. அண்ட் எஃபிஷியன்சி ஃபெசிலேட்டிங் த ப்ரைவேட் செக்டார், தனியார் துறையை வந்து எளிதாக்கும் விதமாக அதுக்கேற்றாப்புல எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். தேர்ட் வந்து 2002 பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது. பஞ்சாயத்து ராஜ் அதே மாதிரி இவங்களோட கோலுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் எம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத். மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ்லேருந்து எல்லாரும் க்ரோத் அடையணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா, கீழே இருந்தே க்ரோத் இருக்கணும், கிராஸ் ரூட் வில்லேஜ் லெவல்லேருந்து க்ரோத் இருக்கணும், கிராஸ் ரூட் எம்பவர்மெண்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபோர்த் எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஃபோர்த் எல்லாமே நம்ம பார்த்தது தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நோக்கி டிஜிட்டல் அண்ட் கவர்னன்ஸு ரெயின்ஃபோர்ஸிங் எக்கனாமிக் டைஸ். ஓகேவா, நம்ம வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து டெக்னாலஜி ஐடியை நோக்கி இருந்தாலும் டிரைவ் த்ரூ ஐடி அண்டு இந்த டெக்னாலஜி அதை நோக்கி இருக்கனால அந்த டெக்னாலஜி நமக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியை தருதுங்கிறாங்க. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷனல், இதுதான் கடைசியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் வந்து பிஹேவியர் சேஞ்ச். ஓகேவா,
பிஹேவியர் சேஞ்ச் வந்து நோக்கி பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் பிஹேவியர் சேஞ்ச், பெர்மனண்டான பிஹேவியர் சேஞ்ச். இது வரைக்கும் டெம்பரவரியான இதை நோக்கி இருக்கும்போது இது வந்து பெர்மனண்டாக வந்து இவங்க வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்காக கொண்டு வரப்பட்டது கிளீனிங் த சிஸ்டம், ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஓகேவா, முறையாக சுத்தப்படுத்துதல், சானிடேஷன் அண்ட் வந்து ஸ்பீடு, எஃபிஷியன்சி, அதை நோக்கி போகிறாங்க. ஓகே, சரி, கிளீனிங் த சிஸ்டம் மீன்ஸ் அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், சுத்தப்படுத்தணும். மீன்ஸ் எந்த கரப்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் த சிஸ்டம் அண்ட் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸ்பீடாகவும் இருக்கணும், ஸ்டாப் அண்ட் க்ரோ மெத்தட் தான், ஸ்பீடாகவும் இருக்கணும், எஃபிஷியன்சியாகவும் இருக்கணும். ஓகே, செயல்திறன் வந்து ஒரு ப்ராப்பரான இதுலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடாமல் லைக் போடுங்க. ஓகேவா, சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, இதில் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.